வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. இஸ்ரேல் மீதான தன்னுடைய இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வதாகவும், தற்போது எந்தவொரு போர் நிறுத்த ஒப்பந்தமும் இல்லை எனவும் ஈரான் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையே முழுமையான போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அறிவித்த சில மணி நேரங்களில் வெளியிடப்பட்டிருந்தது. ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், தற்போது எந்தவொரு போர் நிறுத்த ஒப்பந்தமோ அல்லது இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்த ஒப்பந்தமோ இல்லை என தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் இஸ்ரேல் அரசு ஈரான் மக்கள் மீதும் தங்களுடைய சட்டவிரோத ஆக்கிரமிப்பை ஹெக்ரேன் நேரப்படி காலை 4 மணிக்கு முன் நிறுத்தினால் அதற்கு பின்னர் தங்களுடைய பதிலடி நடவடிக்கைகளை தொடர விருப்பமில்லை எனவும் சையத் அப்பாஸ் அராக்சி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்து இறுதி முடிவு பின்னர் எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியிருப்பதாக அந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவிப்பு ஈரான் கட்டாரில் உள்ள அல்கொய்தா அமெரிக்கா இராணுவ தளத்தை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை நடாத்திய சில மணி நேரங்களில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய ஈரானிய இலக்குகள் மீது முந்தைய தாக்குதலுக்கு பதிலடியாக நடாத்தப்பட்டதாகவும் ஈரான் குறிப்பிட்டிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே 12 மணி நேர முதல்கட்ட போர் நிறுத்தம் 6 மணி நேரத்தில் ஆரம்பிக்கும் எனவும் 24 மணி நேரத்திற்குள் 12 நாள் போர் முடிவடையும் என அறிவித்திருந்தார். இருப்பினும் இஸ்ரேல் அல்லது ஈரான் அரசாங்கத்திடமிருந்து எந்தவிதமான ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும் அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்புக்கு பின்னர் ஈரான் மற்றும் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்பினுடைய போர் நிறுத்தத்தை அறிவித்த சில மணி நேரங்களிலேயே இந்த தாக்குதலானது அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள 7வது மாவட்டத்தை நோக்கி வெளியேற்ற உத்தரவை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை பிறப்பித்த சிறிது நேரத்திலேயே அங்கு தாக்குதலும் ஆரம்பிக்கப்படுகின்றன. குறித்த விடயத்தை ஈரானிய ஊடகமும் உறுதிப்படுத்தியிருந்தது. அத்தோடு தெஹ்ரானிலும் அதற்கு அருகிலுள்ள நகரமான கராச் மற்றும் வடக்கு நகரமான ரஸ்டீட்டிலும் பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து இந்த வெடிப்பு தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து தெஹ்ரானில் வான் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவலானது வெளியிடப்படுகிறது. இந்த நிலையில் ஈரான் யாருடைய ஆக்கிரமிப்புக்கும் அடிபணியாது என ஈரானிய உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் இட்டுள்ள பதிவிலேயே அயதுல்லா அல் ஹமேனி அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த பதிவில் ஈரான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, மேலும் எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் எந்த துன்புறுத்தலையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என அயதுல்லா அல் ஹமேனி அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த பதிவிலே கூறப்பட்டிருக்கின்றது. யாருடைய துன்புறுத்தல்களுக்கும் தாங்கள் அடிபணிய மாட்டோம், இது ஈரானிய தேசத்தினுடைய தர்க்கம் என கடுமையாக அவர் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் ஈரான் மோதலானது தற்சமயம் உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்ற நிலையில் தற்போது ஈரான் இராணுவத்தினுடைய மொசாட் உளவாளிகள் ஊடுருவியிருப்பதாகவும் ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஈரான் மீது கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் தற்போது தாக்குதலையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதட்டம் அதிகரித்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி அமெரிக்க ஈரானினுடைய அணு நிலையங்களை தாக்குதலும் மேற்கொண்டு அளித்திருந்தது. அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல்கள் நடைபெற்றே தீரும் என்கின்ற விடயத்தையும் உறுதியாக ஈரான் தெரிவித்திருக்கின்றமே ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. தங்களுடைய பதிலடியை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் என ஈரானினுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி குரூப் கோப்ஸ் தெரிவித்திருப்பதாகவும், இந்த நிலையில் கட்டாரில் உள்ள அமெரிக்க தளங்களை நோக்கி ஈரான்கள் நேற்று தாக்குதலை நடாத்தி இருக்கின்றமையும் முக்கிய பேசு பொருளாகி மாறியிருக்கின்றது. இதன்போது 6 ஏவுகணைகளை ஈரான் ஏவியதாக இஸ்ரேலிய தரப்பு தெரிவித்த நிலையில் அவற்றின் சிலவற்றை இடைமறித்த கட்டார் பாதுகாப்பு படை
தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கான முழு பொறுப்பையும் கட்டார் அரசாங்கம் தற்சமயம் மேற்கொண்டு வருவதாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய மொசாட் உளவாளிகள் ஊடுருவி இருப்பதும் மிகப்பெரியதொரு அதிர்ச்சியை தங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதாகவும் அந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. போர் நிறுத்த அறிவிப்பு குறித்து டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பானது மிக முக்கிய ஒரு தவறாக பார்க்கப்படுவதாகவும் போர் நிறுத்தத்தை தாங்கள் விரும்பவில்லை என்றும் ஈரானானது தற்சமயம் நிரூபித்திருப்பதாக அந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே டொனால்ட் ட்ரம்பினுடைய ட்ரூத் சோஷியல் தளத்திலே வெளியிடப்பட்ட கருத்துக்களை தாங்கள் அங்கீகரிக்கவில்லை, அதனை முற்றுமுழுதாக எதிர்க்கின்றோம் என ஈரான் தங்களுடைய கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் ஈரான் மீது ஏவுகணை வீசியிருப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தற்சமயம் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனால் ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளால் இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை அலாரங்கள் ஒலிக்கப்பட்டிருப்பதோடு இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படையினுடைய எக்ஸ் வலைத்தளத்திலே இந்த பதிவும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானில் இருந்து இஸ்ரேலுக்குள் ஏவுகணைகள் ஏவப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் நாடு முழுவதும் எச்சரிக்கை அலார ஒலிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சற்று முன்னர் இஸ்ரேலை நோக்கி ஈரானில் இருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதையும் IDF கண்டறிந்திருப்பதாகவும் இந்த அச்சுறுத்தலை எதிர்க்க பாதுகாப்பு முறைமைகள் செயற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் விமானப்படை தற்போது அவசர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அச்சுறுத்தலை அகற்றுவதற்கு தடுப்பு தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான முடிவுகள் எடுத்திருப்பதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. இந்த எச்சரிக்கை அலாரம் ஒலிக்கும் போது மக்கள் பாதுகாப்பான இடத்திற்குள் செல்லவும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை அங்கேயே இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் குறித்து ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி இந்த தகவலை அறிவித்திருக்கின்ற பற்றியும் நாங்கள் முன்பு தெரிவித்திருந்தோம். இந்நிலையில் தற்சமயம் மத்திய கிழக்கு நாடுகளிலும் தீவிரமடைந்து வருகின்றது போர் பதட்டம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இதனால் இலங்கை ரூபாவினுடைய பெறுமதிக்கும் மிகப்பெரியதொரு ஆபத்து ஏற்படலாம் என தெரிவித்திருக்கின்றார்கள். உலக சந்தையில் எரிபொருள் விலையுடன் இலங்கை எரிபொருள் விலையை சமநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. இல்லையென்றால் இலங்கையினுடைய அந்நிய செலாவணி இருப்பு மற்றும் ரூபாவினுடைய பெறுமதி வீழ்ச்சி உள்ளவற்றை இலங்கை நிச்சயமாக சந்திக்க நேரிடும் என பொருளாதார ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார்கள். உலக சந்தையில் எரிபொருள் விலையுடன் இலங்கை எரிபொருள் விலையை சமநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இலங்கை அரசாங்கத்திற்கு காணப்படுகிறது. எரிபொருள் விலை சமநிலைப்படுத்தப்படாவிட்டால் இனிவரும் நாட்களில் ஏனைய விளைவுகளையும் இலங்கை மிகப்பெரியதொரு ஆபத்தாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படும் என்றும் அத்தோடு ராயதந்திர ரீதியிலும் திட்டமிடல்களை இலங்கை அரசாங்கமானது நிச்சயமாக முன்னெடுக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இவ்வாறான நிலைமைகளால் இலங்கையினுடைய பொருளாதாரம் மந்த நிலை உள்ளாக்கப்படக்கூடிய அபாயம் காணப்படுவதோடு 2028ஆம் ஆண்டில் இவ்வாறானதொரு நிலைமை ஏற்படக்கூடும். எனவே பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பொருளாதார மறுசீரமைப்புகளை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இலங்கைக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இலங்கை இறக்குமதி கட்டுப்பாட்டுகள் இதற்கு பொருத்தமான ஒரு தீர்வாக அமையாது எனவும் உலக சந்தையில் எரிபொருள் விலையுடன் இலங்கையினுடைய எரிபொருளை சமநிலைப்படுத்தப்பட வேண்டிய முக்கியத்துவம் காணப்படுவதோடு இறக்குமதிகள் இயல்பாகவே இந்நிலையில் மட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நிலையும் காணப்படக்கூடியதாக காணப்படுகிறது. நிச்சயமாக இது இலங்கைக்கு மிகப்பெரியதொரு அடியாக இந்த ஈரான் இஸ்ரேலினுடைய போரானது காணப்படும் என்று தற்போது ஆய்வாளர்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஈரானினுடைய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள் கட்டார் அரசாங்கம். கட்டார், சவுதி அரேபியா மற்றும் அதனை அண்டி ஏனைய நாடுகளும் தங்களுடைய பாதுகாப்பினை தற்சமயம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அத்தோடு இலங்கையினுடைய மத்திய கிழக்கு நாடுகளுக்கான 5 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் வேறு விமான நிலையங்களும் திருப்பி விடப்பட்டிருப்பதோடு மஸ்கட் விமான நிலையம் மற்றும் துபாய் விமான நிலையத்திற்கு தலா 2 விமானங்கள் திருப்பி விடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு விமானம் ரியாத் விமான நிலையத்திலும் திருத்தி விடப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் துபாய்க்கு சென்ற பிட்ஸ்
ஏர் விமானம் மஸ்கட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் விமானம் மஸ்கட் விமான நிலையத்தில் இருந்து தரையிறக்க அனுமதிக்கப்படாததனால் துபாய்க்கு திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த விமானங்கள் குவைத், அபுதாபி மற்றும் டோஹாவிற்கு பறந்து கொண்டிருந்ததாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையும் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் இலங்கையில் தரையிறங்க ஏதேனும் விமானங்கள் கோரப்பட்டால் மத்தள விமான நிலையமும் கடநாயக்க விமான நிலையமும் தயாராக இருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தங்களுடைய கருத்திற்கினை வெளியிட்டிருப்பதாக அந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஏனைய போக்குவரத்துக்கள் பாதிப்படைவது மட்டுமல்லாமல் வான் போக்குவரத்துக்களும் மிகப்பெரியதொரு பாதிப்பினை தற்சமயம் எதிர்கொண்டிருக்கின்றமை என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த போரினுடைய தாக்கம்தான் இவ்வாறு பல்வேறுபட்ட மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய விமானங்கள் இரத்து செய்யப்பட்டிருப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. தாக்குதலினை அடுத்து தற்சமயம் கட்டார் விமான நிலையமும் கட்டார் வான்பரப்பும் மூடப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மிக முக்கியமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதை தவிர பல்வேறுபட்ட விமானங்களும் தங்களுடைய பரிந்துரைகளை முன்வைத்து மாற்று வழிகளை தங்களுடைய சமூக வலைத்தளங்கள் ஊடாக வெளியிட்டிருக்கின்றார்கள். இதில் முக்கியமாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், இண்டிகோ, குவைத் ஏர்வேஸ், பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள், பிரிட்டிஷ் ஏர்வேஸ், ஏர் பிரான்ஸ் மற்றும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் போன்ற மிக முக்கியமான ஏர்லைன்ஸ் அனைத்துமே தற்சமயம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஈரான் மற்றும் டெல் அவீவ் ஆகிய இடங்களுக்கு செல்கின்ற விமானங்கள் தற்சமயம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தங்களினுடைய மேலதிக விவரங்களை தங்களுடைய சமூக வலைத்தளத்தின் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என இண்டிகோ, ஏர் இந்தியா, குவைத் ஏர்வேஸ், பங்களாதேஷ் விமான நிலையங்கள், ஏர் பிரான்ஸ், பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மற்றும் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஆகிய ஏர்வேஸ் நிறுவனங்கள் தங்களுடைய சமூக வலைத்தளங்களூடாக கருத்துக்களை தாங்கள் வெளியிடுவோம், தங்களுடைய பயணிகள் குறித்த அக்கறையினை தாங்கள் வெளிப்படுத்தி இருப்பதாகவும் இவ்வாறான ஏர்லைன்ஸ் தற்சமயம் தங்களுடைய கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு வான்பரப்பாக காணப்படுகின்ற மத்திய கிழக்கு நாடுகளினுடைய வான்பரப்புகள் மூடப்பட்டிருப்பதனால் மிக முக்கியமான ஏர்லைன்ஸ்கள் பாதிப்படைந்திருப்பதாகவும் இதனால் மக்களினுடைய தங்களுடைய பயண சிட்டுக்கள் இன்னும் கால தாமதப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுவதாகவும் இண்டிகோ நிறுவனம் அறிவித்திருக்கிறது. தங்களுடைய பரிந்துரைகளின் ஊடாக மாற்று வழிகளை தங்களுடைய சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஆராயலாம் என இண்டிகோ அறிவித்திருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த வான்வழி இடைநிறுத்தத்தின் காரணமாக இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனமும் தங்களுடைய கருத்தினையும் தங்களுடைய பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் தாங்கள் எடுத்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். குவைத் ஏர்லைன்ஸ் விமானமும் பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் காரணமாக தங்களுடைய விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக தங்களுடைய அதிகாரபூர்வமான வலைத்தளத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். பதட்டத்தின் காரணமாக பாகிஸ்தானிலிருந்து கட்டார், பஹ்ரைன், குவைத் மற்றும் துபாய் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் விமானங்களும் சர்வதேச ரீதியிலே ரத்து செய்யப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் விமான சேவையும் தெரிவித்திருப்பதாக தங்களுடைய சமூக வலைதளத்தில் கூறியிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் லண்டன் ஹீத்ரோவிலிருந்து துபாய்க்கு செல்லும் விமானம் சவுதி வான்வழியில் நுழைந்து திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் பிரிட்டிஷ் ஏர்வேஸும் துபாய்க்கு செல்கின்ற பல விமானங்களை ரத்து செய்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. பிரான்ஸ் ஏர்லைன்ஸும் டெல் அவீவுக்கு செல்லும் விமானங்கள் நிறுத்தி வைத்திருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை துபாய் இடையான தங்களுடைய 2 விமானங்களை ரத்து செய்திருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் யுனைடெட் ஏர்லைன்ஸ் முறையே கட்டார் மற்றும் துபாய்க்கான விமான சேவையினை ரத்து செய்திருக்கின்றார்கள். ஈரான், ஈராக், சிரியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளில் வான்வழி பெரும்பகுதி வெற்றிடமாக இருப்பதாக பிளைட் ரேடர் 24 கண்காணிப்பு தரவுகள் தற்சமயம் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இந்த பிராந்தியத்தினுடைய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் செயற்பாடுகள் வணிக நடவடிக்கைகளுக்கு குறிப்பாக அமெரிக்க விமான நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டவற்றுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என இந்த அமைப்பு தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. நாளுக்கு நாள் இந்த போர் பதட்டமானது அதிகரித்து கொண்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல்
அமெரிக்கா தன்னுடைய போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தாலும் 2 நாடுகளும் இதற்கு கொள்ளாமல் இருக்கின்றமையும் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக இதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் போர் பதட்டமானது மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.